ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு கார்த்திக் ஷோ. ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் எம்சிபி அப்படிங்கிறத பற்றி அதிகமாக கேள்விப்பட்டிருப்பீங்க. நம்ம சேனலில் கூட அதுக்கான ஒரு வீடியோ நான் ஒரு 2 வீக்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். நீங்கள் இந்த எம்சிபி பற்றி அடிக்கடி கேட்கும்போது உங்களுக்கு என்னடா இதை பார்த்தா இன்னொரு ஏபிஐ மாதிரி இருக்குது அப்படின்னு தோணி இருந்ததுன்னா அதற்கான விளக்கம் இந்த வீடியோ இருக்க போது. இந்த வீடியோ முடிவில் எம்சிபிக்கும் ஏபிஐக்கும் உள்ள வேறுபாடுகள் என்னென்ன அப்படிங்கிறது உங்களுக்கு தெளிவாக புரியும். வீடியோக்குள்ளே போகலாம். ஸ்டே டியூன்ட். வெல்கம் பேக். முதல்ல நம்ம ஏபிஐ அப்படின்னு என்னென்னு பார்த்துடலாம். இந்த ஏபிஐ எம்சிபி உள்ள வித்தியாசங்களை நான் ஒரு எக்ஸாம்பிளோட ஈஸியாக புரிஞ்சுக்கிற மாதிரி சொல்கிறேன். இங்கே நம்ம ஒரு ரெஸ்டாரண்ட்டை எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஒரு டூரிஸ்ட் ஸ்பாட்டுக்கு ஒரு ஏரியாவுக்கு போகிறோம், ஒரு சிட்டிக்கு போகிறோம்னு வச்சுக்கோங்க. சிட்டியில் நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட்டுக்கு போகிறீங்க. அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க மெனுவை ஃபுட் ஆர்டர் பண்ணுறதுக்கு மெனு பார்க்குறீங்க. அந்த மெனு கார்டை ஏபிஐ அப்படின்னு வச்சுக்கோங்க. சரியா? அதில் இருக்கிற ஒவ்வொரு டிஷ்ஷஸ் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த ஸ்டார்டர்ஸு, மெயின் டிஷ், அந்த மாதிரி நிறையா இருக்கும் மெனு கார்டில். அதையெல்லாம் ஏபிஐ கொடுக்குற சர்வீசஸ் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். இப்போ நீங்கள் அதை பார்த்துட்டு வெயிட்டர்கிட்ட ஒரு டிஷ்ஷை ஆர்டர் பண்ணுறீங்க. அது ஒரு கிளைண்ட்டு ஏபிஐக்கு ரெக்வஸ்ட் அனுப்புறது அப்படின்னு நீங்கள் வச்சுக்கோங்க. அப்புறம் அந்த ஆர்டரை எடுத்துக்கிட்டு அந்த செஃப் ப்ரிப்பேர் பண்ணிட்டு நமக்கு வெயிட்டர் திருப்பி அந்த ஃபுட்டை நமக்கு கொடுக்குறாரு. அது சர்வர் கிட்டேருந்து வர ரெஸ்பான்ஸ் அப்படின்னு வச்சுக்கோங்க. இங்கே கிளைண்ட்டுங்கிறது நம்ம, சர்வர் அப்படிங்கிறது அந்த ரெஸ்டாரண்ட்டில் இருக்க செஃப்பாக அதை கொண்டு கொடுக்குற வெயிட்டராக வச்சுக்கலாம். ஸோ இதுதான் ஏபிஐ. ஏபிஐ இஸ் அ கிளைண்ட் சர்வர் இடையே உள்ள கம்யூனிகேஷனை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டு வே. அந்த கிளைண்ட் சர்வர் அப்படிங்கிற 2 சாஃப்ட்வேர் அப்படின்னு நீங்கள் வச்சுக்கலாம். ஸோ ஏபிஐ ஸ்டாண்டர்டைஸ் த வே டூ சாஃப்ட்வேர்ஸ் கம்யூனிகேட்ஸ். இதுதான் ஏபிஐ. சரி, இங்கே எங்கே பிரச்சனை வருது அப்படின்னு பார்த்துட்டிங்கன்னா, இப்போது நான் ஒரு சிட்டிக்கு போகிறேன். அங்கே நீங்கள் ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறேன்னு நான் சொன்னேன். இப்போது நீங்கள் இது பிரேக்ஃபாஸ்ட்டிங் அந்த ரெஸ்டாரண்ட் போகிறீங்க. லஞ்சுக்கு அந்த சிட்டியில் இன்னொரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்கோம். அந்த ரெஸ்டாரண்ட் போய் பார்த்தா அங்கே கொஞ்சம் மெனு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அங்கே ஃபாலோ பண்ணுற வெயிட்டர்ஸ் ஃபாலோ பண்ணுற ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணணும், ஓகே அந்த மெனு இருக்கிற ஃபுட்டையெல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கணும். அப்புறம் அங்கே இருக்கிற வெயிட்டர்ஸ் கிட்ட எப்படி ஆர்டர் பண்ணணும் அப்படிங்கிறத புது அப்ரோச்சை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஓகே, அதையும் நீங்கள் பண்ணிக்கிறீங்க. அப்புறம் டின்னருக்கு இன்னொரு ரெஸ்டாரண்ட் பண்ணி அங்கே போய் பார்த்தா மெனு இன்னும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. இப்போ நிஜமாகவே நீங்கள் ரெஸ்டாரண்ட்டில் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட்டில் டைரெக்டாக மெனு இருக்கும். சில ரெஸ்டாரண்ட் பார்த்தீங்கன்னா அந்த மெனுவோட டிஸ்கிரிப்ஷன் எல்லாம் கொடுத்து நமக்கு கொஞ்சம் குழப்பற மாதிரிலாம் மெனு கொடுத்துருப்பாங்க. அந்த மாதிரி ஒரு ரெஸ்டாரண்ட் போகிறீங்கன்னு வச்சுக்குவோம். அங்கே போனால் உங்களுக்கு அந்த மெனு புரியல, அதை நீங்கள் கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. அங்கே வெயிட்டர்ஸ் அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பிஹேவ் பண்ணுறாங்க. அவங்க ஒரு ஹோட்டல் ரூல்ஸ் வேறு மாதிரி இருக்குது. ஸோ அதை நீங்கள் கற்றுக்கணும். ஸோ இப்போது டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட்ஸ் டிஃப்ரெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுறாங்க. டிஃப்ரெண்ட் மெனூஸ் பண்ணுறாங்க. நீங்கள் ஒரு கிளையண்ட்டாக ஒவ்வொன்றையும் நீங்கள் கஸ்டமைஸ் பண்ணி கற்றுக்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இதை அப்படியே நம்ம சாஃப்ட்வேருக்கு கொண்டு வரலாம். இப்போது உங்களோட சாஃப்ட்வேர் டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனில் இருக்கிற டேட்டாவை புல் பண்ணணும்னு வச்சுக்கலாம். ஒன்று கேலண்டர் அப்ளிகேஷன் வச்சுக்கலாம், ஒன்று வெதர் அப்ளிகேஷன்ஸ், இன்னொன்று ஒரு ப்ரௌசர் வெப் சர்ச் அப்ளிகேஷன், அங்கே டேட்டா சர்ஃபிங், அந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸை கனெக்ட் பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷன் டிஃப்ரெண்ட் விதமாக ஏபிஐ ஹேண்டில் பண்ணுதுன்னா நீங்கள் உங்களோட அப்ளிகேஷன் கஸ்டமைஸ்ட் கோடு எழுதி அந்த ஏபிஐ கனெக்ட் பண்ணி அதோட சர்வீஸை ஆக்சஸ் பண்ணணும். இது ஓகே. பட் ஏஐ அப்ளிகேஷன்ஸ் அப்படின்னு போகும்போது அங்கே காம்ப்ளெக்சிட்டி அதிகமாக இருக்கும். நிறைய சர்வீசஸை இந்த ஏஐ அப்ளிகேஷன் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கும். அது ஏஜென்ட்ஸுங்கிறது காம்ப்ளெக்ஸான விஷயங்களை ஆட்டோமேட் பண்ணணும், ஃபாஸ்ட்டாக பண்ண வேண்டிய தேவை அந்த ஏஐ அப்ளிகேஷன் இருக்குது. அது அதோட வேலை. ஸோ அந்த சமயத்தில் நீங்கள் நிறைய அப்ளிகேஷன் இந்த மாதிரி கஸ்டமைஸ்டு கோட் எழுதி ஏபிஐ மூலிமா ரெகுலர் ஏபிஐ மூலம் கனெக்ட் பண்ணும்போது அங்கே ப்ராப்ளம் உருவாகுது. அங்கே தான் நம்ம எம்சிபி என்டர் ஆகுது. எம்சிபி அப்படிங்கிறது மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோகால். இது என்னென்னா, எப்படி ஏபிஐ ஸ்டாண்டர்டாக 2 சாஃப்ட்வேர் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வழியோ, அதே மாதிரி ஏஐ ஏஜென்ட்ஸில் இருக்கிற எல்எல்எம்ஸு, அதுக்குள்ளே இருக்கிற சர்வீசஸ்ஸு, டூல்ஸு, அந்த இருக்கிற டேட்டாபேஸ் மாதிரி நிறைய விஷயங்கள் கலந்து ஒரு ஏஐ ஏஜென்ட்டை உருவாகும். அதுக்கிடையே உள்ள கம்யூனிகேஷன்ஸை ஸ்டாண்டர்டைஸ் பண்ணுறதுக்கு தான் எம்சிபி அப்படிங்கிறது கொண்டு வராங்க. அப்போ எம்சிபி ஏபிஐ வேறையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி சொல்ல முடியாது. இப்போ எம்சிபி அப்படிங்கிறது ஏபிஐக்கு ஒரு லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அந்த டிஃப்ரெண்ட் ரெஸ்டாரண்ட் டிஃப்ரெண்ட் மெனு லாங்குவேஜ் இருக்குது பார்த்தீங்களா, அதை யூனிவர்சலாக ட்ரான்ஸ்லேட் பண்ணுற ஒரு ட்ரான்ஸ்லேட்டர்னு வச்சுங்க. இதே நம்ம எக்ஸாம்பிளுக்கு வரோம். நீங்கள் ஒவ்வொரு ரெஸ்டாரண்ட் போகும்போது உங்கள் கூட ஒருத்தர் கூட்டிகிட்டு போயிடுறீங்க. அவர் அங்கே லோக்கல் கைடுன்னு வச்சுங்க. அந்த லோக்கல் கைடுக்கு அந்த ஊரில் இருக்க எல்லா ரெஸ்டாரண்ட் மெனுவையும் புரிஞ்சுக்க முடியும். அப்போ நீங்கள் அந்த லோக்கல் கைடு கிட்ட உங்களோட லாங்குவேஜில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி எனக்கு அது வேணும் அப்படின்னீங்கன்னா அவர் அந்த மெனுவில் பார்த்துட்டு, சரி நீங்கள் இட்லி கேட்குறீங்க, இட்லி அந்த மெனுவில் குழப்பி வேறு மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னு வச்சுக்குவோம். அதை பார்த்துட்டு இதுதாங்க இட்லி, ஓகே இவருக்கு இட்லி வேணும், இந்த மெனு அப்படி இந்த ஃபுட்டை நான் ஆர்டர் பண்ணேன் அந்த வெயிட்டர்கிட்ட சொல்லிடுவார். நீங்கள் போய் அந்த மெனுவில் இருக்கிற விஷயத்தை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் இல்லை, கூடவே ஒரு ஒரு கைடை நீங்கள்
கூட்டிகிட்டே போகிறீங்க. அதே மாதிரி ஒரு ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன் வந்து தான் கூடவே ஒரு டிரான்ஸ்லேட்டர் வச்சுக்கும். அந்த டிரான்ஸ்லேட்டர் வந்து டிஃப்ரெண்ட் அப்ளிகேஷனோட சர்வீசஸை அது எப்படி விதமாக இருந்தாலும் பரவாயில்ல, அது வந்து அந்த இந்த ஏபிஐ எப்படி அந்த சர்வீஸ் எப்படி கொடுக்குறங்கிறத கவலை இல்லை. அந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் விதமாக மட்டும் அதோட லாங்குவேஜை மட்டும் நம்மளோட ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன் தெரிஞ்சிச்சுன்னா அந்த மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் நம்மளோட தேவைகளை புரிஞ்சுட்டு சர்வீசஸ் எந்த விதமாக இருந்தாலும் அதை டிரான்ஸ்லேட் பண்ணி நமக்கு புரியுற மாதிரி பதில் கொடுக்கும். இதுக்கு தான் மாடல் கான்டெக்ஸ்ட் ப்ரோட்டோக்கால் அப்படிங்கிற ஒரு டிரான்ஸ்லேட்டரை ஏபிஐ மேலே ஒரு கவர் மாதிரி போட்டு இப்போ இந்த ஆந்த்ரோபிக் நிறுவனம் 2024 இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த எம்சிபி அப்படிங்கிறது இனி ஏபிஐ ஃபுல்லாக ரீப்ளேஸ் பண்ணிடுமா அப்படின்னு கேட்டால் கிடையாது. ஏபிஐ மேலே ஒரு லேயராக தான் எம்சிபி வந்து இப்போ இருக்குது. அந்த லேயர் வந்து உருவாக்குறதுக்கு முக்கியமான காரணம் இட் இஸ் கிரியேட்டட் எக்ஸ்க்ளூசிவ்லி ஃபார் ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷன். ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷனுக்காக தனித்துவமாக உருவாக்கப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட் ப்ரோட்டோக்கால் முறை தான் எம்சிபி. இந்த எம்சிபி எங்கிறதுக்கு கண்டிப்பாக ஏபிஐயும் தேவை. ஏன்னா அந்த ஏபிஐக்கும் நம்மளோட கிளைண்ட், அதாவது ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷனும் நடுவில் ஒரு பிரிட்ஜு மாதிரி தான் எம்சிபி இருக்க போகுது. ஸோ இதுதாங்க வித்தியாசம். எம்சிபி ஏபிஐக்குள்ள வித்தியாசம் இதுதான். ஸோ ஏபிஐங்கிறது ஒரு ஓல்டு ஜென்ரல் பர்பஸ் வே ஆஃப் கனெக்டிங் சாஃப்ட்வேர்ஸ், கம்யூனிகேட்டிங் டூ டிஃப்ரெண்ட் சாஃப்ட்வேர்ஸ். பட் எம்சிபி அப்படிங்கிறது இப்போ லேட்டஸ்ட்டாக வர ஏஐ ஏஜென்ட் அப்ளிகேஷனையும் நிறைய டூல்ஸ், சர்வீசஸ், டேட்டாபேஸ் இதெல்லாம் கனெக்ட் பண்ணுறதுக்கான ஒரு புதுவிதமான ப்ரோட்டோக்கால் அப்படின்னு வச்சுங்க. பட் ஸ்டில் இட் இஸ் ஆன் டாப் ஆஃப் ரெகுலர் ஏபிஐ. இப்போ உங்களுக்கு எம்சிபி ஏபிஐ உள்ள வித்தியாசங்கள் என்னன்னு தெரிஞ்சுக்கும். ஒருவேளை உங்களுக்கு எம்சிபி பற்றி டீட்டெயிலாக தனியாக தெரிஞ்சுக்கணும், ஏபிஐ பற்றி நான் தனியாக நிறையா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா அதுக்கு தனித்தனி வீடியோ நம்ம சேனல் ஏற்கனவே இருக்குது. அப்புறம் நான் மறக்கலை, நீங்கள் எம்சிபி வீடியோவில் நிறைய பேர் டெமோ வேணும்னு கேட்டிருக்கீங்க. அதுக்காக நான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். கண்டிப்பாக அதோட டெமோ விரைவில் வரும். இப்போது இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது கேள்விகள் இருந்ததுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்கள். இந்த வீடியோட கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். இது வேறு யாருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி இன்னும் நிறைய வீடியோ பார்க்கணுன்னா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோ மறுபடியும் பார்க்குறேன். அண்ட் திஸ் கார்த்திக் சைனிங் ஆஃப். பை.